சேலத்தில் நிலத்தை அபகரித்துக் கொண்ட திமுக கவுன்சிலர் மற்றும் அவரது கணவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். மேலும் கொலை மிரட்டல் விடுப்பதால் உயிருக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் ஜாகீர் சின்னம்பாளையம் கல்யாண சுந்தரம் காலனி பகுதியைச் சேர்ந்தவர் ரங்கநாதன். இவர் கடந்த 2022 அதே பகுதியைச் சேர்ந்த சிப்கதுல்லா என்பவரிடம் இருந்து 900 சதுரடி காலி வீட்டுமனை நிலத்தை வாங்கிய நிலையில் 19வது கோட்ட திமுக மாமன்ற உறுப்பினராக உள்ள தேன்மொழி என்பவர் அந்த இடத்தை மாநகராட்சி தேர்தல் பணிக்காக வாடகைக்கு எடுத்திருந்தார். தற்பொழுது 18 மாதங்கள் ஆகியும் அந்த இடத்தை ஒப்படைக்காமல் திமுக கவுன்சிலரின் கணவர் கார் செட்டாக பயன்படுத்தி வருவதாகவும், நிலத்தை கேட்டால் பொய் வழக்கு போட்டு கொலை மிரட்டல் விடுப்பதாகவும் பாதிக்கப்பட்டவர் வேதனை தெரிவித்துள்ளார். இதுகுறித்த புகாரில் காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டிய பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் திமுக கவுன்சிலர் மற்றும் அவரது கணவர் மீது நடவடிக்கை எடுத்து நிலத்தை மீட்டுத் தர வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். நான் ஒரு லேண்ட் ஒன்று வாங்கினேங்க ஐயா. அது வாங்கிட்டு நான் கிரையுமே என் சொந்த பேரில் என் பேரில் கிரையம் ஆயிடுச்சுங்க ஐயா. இவர் 19 டிசம்பர் தேன்மொழி கவுன்சிலராக நின்றப்போ எனக்கு ஒரு 15 நாளைக்கு அக்ரிமெண்ட் போட்டு கொடுங்கன்னாரு. என்கிட்ட கேட்கல. அவரே எழுதி கொடுத்துட்டு 15 நாளைக்கு கட்சி ஆஃபீஸ் போட்டாருங்க ஐயா. அதை நான் ஊருக்கு போன பிற்பாடு கார் செட்டாக மாற்றிக்கிட்டாருங்க ஐயா. அவர் மாற்றிட்டு நான் போய் கேட்டதுக்கப்புறம் நான் ஊருக்கு போயிட்டு பிற்பாடு கேட்டதுக்கு என்ன காலி பண்ண முடியாது, என்னை நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, சிஎம்கிட்டே போனாலும் நான் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டாருங்க ஐயா. எனக்கு நான் கேட்டதுக்கு நான் பொய் வழக்கு போட்டு என்னை கோர்ட் அலைய வச்சுட்டுக்கிறாரு. 2 வருஷமாக என்னை அலைய விட்டுக்கிறாருங்க ஐயா.